சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்பா அந்த மனுஷன் கூட குறுக்கிட்டு இன்னைக்கு அதே மாதிரி நின்ற கூடாதுன்னு தான் அவரை மதிச்சு உன் பக்கத்துல உட்கார்ந்தனே தவிர அப்பா எனக்கு பயந்தெல்லாம் இல்ல. சரி அந்த கதையை விடுறி, நீ இப்ப சொல்றி என்ன எதுக்கு நீ எழுந்து போக சொன்ன? இங்க பாருங்க, நீங்க நார்மலா வந்து பேசிருந்தீங்கன்னா உங்களுக்கு பதில் சொல்லிருப்பேன். ஆனா நீங்க இப்படி குடிச்சிட்டு வந்து பேசிட்டு இருக்கீங்க. நான் உங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. ஏய் முதல்ல பதில சொல்றே. சும்மா குடிச்சான்னு சொல்றியா? குடிச்சது காரணம் யாரு? நீதாண்டி காரணம். குடிக்கிறதுக்கு ஆளுக்கு ஒரு காரணம் சொல்ற மாதிரி நீங்களும் ஒரு காரணம் சொல்றீங்க. ஆனாலும் இப்ப நீங்க குடிச்சதுக்கு காரணம் நான் இல்ல. யாரு? அது உங்களை குடிக்க சொன்னவங்கள போய் கேளுங்க. இவ்வளவு நேரம் கதைட்டு இருக்க கேக்கலையா? நான் குடிச்சதுக்கு காரணமே நீதாண்டி. வேற யார கேக்குறது? மீனாவை போய் கேளுங்க. சௌதரியவா, அவங்களுக்கும் நான் குடிச்சதுக்கும் என்னடி சம்பந்தம்? பின்ன இல்லையா? அவங்களும் நீங்களும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாடியில பேசிட்டு இருந்ததை நானும் பார்த்தேன். இவங்க தானே உங்களை குடிச்சிட்டு வந்து பேச சொன்னாங்க. ஐயோ தேவி, நான் என்ன பேசினேன்னு தெரியாம அநியாயமா மேல பழி போடாத. நான் ஏன் கணேசனை குடிக்க சொல்ல போறேன்? நீங்க குடிக்க சொல்லல, ஆனா என்கிட்ட சண்டை போட்டு நியாயம் கேட்க சொல்லி நீங்க தான் அனுப்பியிருக்கீங்க. இவரும் நீங்க சொன்னதை கேட்டு நார்மலா பேசினா நல்லா இருக்காதுன்னு நல்லா ஏத்திட்டு வந்து பேசுறாரு. இல்ல தேவி, நான் சண்டை போடவும் சொல்லல, உன்கிட்ட நியாயத்தை கேட்கவும் சொல்லல. நான் உன்கிட்ட பேசி புரிய வைக்க தான் சொன்னேன். அதான் நானும் சொல்றேன். நீங்க சொன்னதை கேட்டு அவர் புரிய வைக்க எந்த லட்சணத்துல வந்திருக்காருன்னு பாருங்க. ஐயோ ஏன் தேவி இப்படி எல்லாத்தையும் தப்பு தப்பாவே புரிஞ்சுட்டு பேசுற? நல்லா போயிட்டு இருக்க வாழ்க்கையில நீங்க தான் தேவையில்லாம குறுக்கிட்டு குழப்பம் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க உங்க வேலையை மட்டும் பாத்துட்டு இருந்தீங்கன்னா இவர் எதுக்கு இந்த நேரத்துல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க போறாரு? எல்லாரும் உங்க பேச்ச கேட்கணும், குடும்பத்தோட மருமகன்னு எல்லாரும் உங்களை கும்பிடணும். அதானே விரும்புனீங்க? அதோட விளைவுதான் இது. ஏய் தேவி, எதுக்கு நீ எப்ப பார்த்தாலும் மீனாவை திட்டிட்டு இருக்கா? கணேசன் குடிச்சிட்டு வந்ததுக்கு மீனாவை காரணம் சொல்லிட்டு இருக்கா? கணேசன் எதுக்கு குடிச்சிட்டு வந்திருக்கான்னு உனக்கு தெரியாதா? நீ அவனை ஃபங்க்ஷன்ல இருந்து எழுப்பி அவனை அனுப்புனதுனாலதான் அவன் அவமானம் தாங்காம குடிச்சிட்டு வந்து நிக்கிறான். கரெக்டா சொல்றான். அதுக்கு பதில் சொல்லாம மீனாவை காரணம் காட்டி தப்பிச்சலான்னு பாக்குறியா? மீனா என்ன பண்ண சொல்லு? உன் பக்கத்துல வந்து உட்கார சொன்னா. இதுல உன் கௌரவம் எதுல குறைஞ்சு போச்சுன்னு அவனை எழுந்து போ சொன்ன. ஏன் மீனா சொல்லி அவன் உன் பக்கத்துல வந்து உட்கார கூடாதா? அதான் நானும் கேக்குறேன். ஏன் அவர் மீனா சொல்லி வந்து உட்கார்ந்தாரு? பாட்டி சொன்னாங்கல்ல, ஏன் அவர் அம்மாவும் சொன்னாங்கல்ல, அப்பெல்லாம் வராதவரு ஏன் மீனா சொல்லி வந்தாரு? சரி ஓகே, வந்து உட்கார்ந்தாரு. நீங்களே மீனா சொல்லி வந்து உட்கார்ந்தாருன்னு ஒத்துக்கிறீங்கல்ல? இப்ப மீனா சொல்லிதான் குடிச்சிட்டு வந்திருக்காருன்னு மட்டும் ஏன் ஒத்துக்க மாட்டீங்க? இன்னொரு தடவை மீனாவால தான் கணேஷ் குடிச்சிட்டு வந்தான்னு சொன்ன உன் பல்ல உடைச்சிடுவேன் பாத்துக்க. என்னடா என் முன்னாடியே என் பொண்ணு அடிக்க கை வைக்கிறியா? அப்பா, அவதான் எல்லாத்துக்கும் மீனாவை காரணம் சொல்லிட்டு இருக்காப்பா. ஏய், காரணமானவங்கள தானடா காட்ட முடியும். அப்பா என்னப்பா நீங்களும் அவ்வளவு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? கணேசன் குடிச்சிட்டு வந்ததுக்கு மீனா என்னப்பா பண்ணுவா? மீனா எதுக்குடா தேவையில்லாம அவங்க விஷயத்துல தலையிடுறா? அவ வேலையை மட்டும் பாத்துட்டு இருக்க வேண்டியதானே? மாமன்னாரு, மீனா சகோதரி அவங்க வேலையை ஒழுங்கா தான் பாத்துட்டு இருக்காங்க. ஆனா நீங்க தான் உங்க பொண்ணை சரியா வளர்க்காம தப்பா வளர்த்து வச்சிருக்கீங்க. கணேசா, ஏன் இப்படி பேசுற? என் பொண்ண நான் நல்லா தான்ப்பா வளர்த்து வச்சிருக்கேன். அதையாரு கொஞ்சங்க கொஞ்சங்க. யார பார்த்து வந்துடுறேன்? அத்தை, நீங்க உங்க பொண்ணு நல்லா வளர்த்துன்னு சொன்னீங்களா, அதான் வாமிட் வர மாதிரி இருந்துச்சு. ராம் எவ்வளவுதான் மீனா சகோதரி ஒதுக்கி வச்சாலும் மீனா சகோதரி எப்பவுமே ராம விட்டு கொடுத்ததே இல்லை. அது நீங்க எல்லாரும் பாத்துருக்கீங்கல்ல.
ஆனா உங்க பொண்ணு என்ன இன்னைக்கு ஒதுக்கி மட்டும் வைக்கல, ஓரம் கட்டி வச்சிட்டா. அது யாரு? ஓரம் கட்டி வச்சிட்டா. அப்படியே பட்ட பொண்ணதான் நீங்க நல்லா வளர்த்து வச்சுக்கிறதா வேற சொல்றீங்க. அப்படி என்னதான் பொண்ணை வளர்த்து வச்சிருக்கீங்களோ நீங்க? போதுமா? மீனாவால கணேசன் நம்ம அப்பா அம்மாவே கேவலமா பேசுற அளவுக்கு வந்துட்டாரு. இப்ப உங்களுக்கு நல்ல ஜில்லுன்னு இருக்குமே. நாங்க எங்க குடும்பத்துக்குள்ள அடிச்சுக்கிட்டு சாவணும், நீங்க அதை பார்த்து சந்தோஷப்படணும். அதுக்காக தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. தேவி பார்த்து நல்லா சந்தோஷப்படுங்க. என் அப்பா, என் அண்ணன், என் புருஷன் எல்லாரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அனுப்பிட்டு எதுவும் தெரியாத மாதிரி கமுக்கமா வந்து நின்னுட்டு இருக்கீங்க. நான் எதுவுமே சொல்லல தேவி. அவரு நீங்களா ஏன் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? அவன் எப்பவுமே அப்படிதான் உன் மேல பழி போடணுன்றதுக்காக பேசுவா. என்னடி முறைகிற? என்னடி முறைகிற? ஏய், என்னடி முறைகிற? ஏன் நீ மீனா சகோதரி மேல பழி போடதே இல்லையா? ஏய் ஏய், நீ மட்டும் இல்ல, அவங்க மேல விழுந்த பழிக்கு நானும் ஒரு காரணடி. நீ பாருங்க, இவ்வளோ நாளா என் மனசுல அடக்கி வச்சிருந்த ஒரு விஷயத்த இப்ப சொல்ல போறேன். ஏய் ஏய் ஏய், உன் மனசை தொட்டு சொல்லு, நமக்கு கல்யாணம் பண்ணி வச்சது யாரு? சொல்றி சொல்லு. என்னடி கோழி திருந்த மாதிரி திரு 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 முழிக்கிற? சொல்றி. யார் கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா எல்லாருக்கும் தெரியுமே. நீங்க வாங்க முதல்ல. காலையில ஏன் சிப்பான்னு சொல்லிட்டு இப்ப நான் உள்ளதான் கூப்பிடுறேன். ஏன் நான் உண்மையை சொல்றேன்ற பயமா? ஏய், நான் சொல்லத்தான் போறேன். இங்க இருக்கிற எல்லாரும் நல்லா கேட்டுருங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? வாங்கன்னு சொல்றேன்ல. ஏய், உண்மையை சொல்லாம விட மாட்டேன்டி. நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்க மாதிரி எனக்கும் தேவிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சது மீனா சகோதரி